போயிட்டு இருக்கும்போது அவரோட ஃபிங்கர் வந்து பாத்தீங்கன்னா மூவ மாறுது. ஒரு டாக்டர்னால ரொம்பவே ஆக்சிஜன் லோவா இருக்கு அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம அந்த இடம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அப்படியே வந்து ரொம்பவே பிரஷர் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாம வாட்டர் பாட்டில்ல இருந்து கிளாஸ்ல இருந்து எல்லாமே ஷேக் ஆகுது. உடனே ஃபிளைட் அட்டெண்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் உங்க பிளேஸ் விட்டு மூவ் பண்ணாதீங்க ப்ளீஸ், உங்களோட சீட் பெல்ட் எல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மேல தூக்கி போட எல்லாரும் அப்படியே மேல போயிட்டு கீழே வந்து லேண்ட் ஆறாங்க. அந்த சமயத்துல அங்க கூட ஒரு விண்டோ வந்து பாத்தீங்கன்னா உடைச்சு போகுது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மார்க்ஸ் எல்லாம் வந்து கீழே வந்துருது. உடனே எல்லாரும் போட்டுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரிமூவ் பண்றாங்க. அந்த சமயத்துல தான் அங்க பக்கத்துல நார்மலா இருந்த ஒரு மனுஷன் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு மூச்சு விட முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அது மட்டும் இல்லாம கடைசியா அவரோட நோஸ்ல இருந்து பிளட் வந்து அங்கேயே துடிச்சு வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிடுறாரு. உடனே அந்த ஃபிளைட் அட்டெண்டரும் யாரும் பயந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு தனியா கொண்டு போய் வந்து பாத்தீங்கன்னா வச்சிடுறாங்க. அந்த சமயத்துல கிளீன் பண்ண வரும்போதுதான் அவங்களோட ஷீட்ல ஒரு பல்ல வந்து பாக்குறாங்க. என்ன எல்லாருக்கும் விசித்திரமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போதுதான் அவங்களோட ஸ்கிரீன்ல ஏதோ ஒரு விசித்திரமான உருவம் தெரியுது. அது மட்டும் இல்லாம அப்புறமா தான் தெரிஞ்சது இவங்க மட்டும் ஃபிளைட்ல வரல, இவங்களோட சேர்ந்து சில பேரும் வினோதமா வந்திருக்காங்க.